வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் பார்த்து கொண்டு வருகிறோம். 6வது வசனத்தை வாசிப்போம். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். 121ஆம் சங்கீதத்தை எடுத்து இங்கே வாசிக்கிறோம். கர்த்தருடன் போக்கியும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார் என்ற சொன்ன வசனத்தையும் இங்கே பொருத்தி பார்க்கலாம். இதை இதில் தான் அதை எழுதியிருக்காங்க. ஸோ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, மேபி வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன்னா உங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் லெஸ் ஆகலாம். இல்லாட்டி ஆக்சிடென்ட்ஸ்லேருந்து தப்பித்து கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். அதே மாதிரி தான் போகும்போதும் எனக்கு நிறைய இன்சிடென்ட்ஸ் வரும். இதில் சில பேர் நம்புவீங்க, சில பேர் நம்ப மாட்டீங்க. எப்படி ஹவு டு இன்க்ரீஸ் யுவர் கன்சம்ஷன் ஆஃப் ஹவு டு ரெடியூஸ் த கன்சம்ஷன் ஆஃப் ஃபியூவல் அப்படின்னு சொல்கிறது இது இருக்குது. நம்ம ஜெபம் பண்ணிவிட்டு போகும்போது உங்கள் மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். இதுவும் ஒரு ஆசீர்வாதம் தான். ஸோ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நம்மளுக்கு ஆசீர்வாதம் வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.